நம்ம எண்களை பிழை இல்லாமல் எழுதவும் படிக்கவும் இந்த இடமதிப்பு அட்டவணை அவசியம் தெரிஞ்சிருக்கணும். இந்த இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்தி இந்திய எண்முறை, பன்னாட்டு எண்முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய முறையில் இடமதிப்பு அட்டவணையை பொறுத்த வரைக்கும் இடமிருந்து தான் வளம் நோக்கி படிக்கணும். ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், ஆயிரங்கள், பத்தாயிரங்கள், லட்சங்கள், 10 லட்சங்கள், கோடிகள், 10 கோடிகள், இதுதான் இடமதிப்பு அட்டவணை. இதை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும். இந்த அட்டவணையை சுருக்கி நம்ம இதே மாதிரி மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டா இன்னும் எளிமையாக இருக்கும். இன்னும் வேகமாக நம்மளால் எண்களை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம 1, 10, 100 அப்படிங்கிறத சுருக்கமாக நூறுகள் அப்படின்னு சொல்லணும். 1000, 10,000 அப்படிங்கிறத நம்ம ஆயிரங்கள் அப்படின்னு சொல்லணும். லட்சம், 10 லட்சம் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக லட்சங்கள் அப்படின்னு சொல்லணும். கோடி, 10 கோடி அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக கோடிகள் அப்படின்னு சொல்லணும். அப்போ எந்த ஒரு எண்ணையும் பிரிக்கும்போது நூறுகளில் 3 இலக்கம் வரும், 1000ல் 2 இலக்கம், லட்சத்தில் 2 இலக்கம், கோடியில் 2 இலக்கம். நான் மீண்டும் சொல்கிறேன், நூறுகளில் 3 இலக்கம், ஆயிரங்களில் 2 இலக்கம், லட்சங்களில் 2 இலக்கம், கோடிகளில் 2 இலக்கம். இந்த மாதிரி நம்ம எண்களை வேகமாக பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் வேகமாக எண்களை படிக்க முடியும். உதாரணமாக இங்கே நான் ஒரு எண்ணை பிரித்து காட்டுறேன். முதல் எண் இதில் 3 எண்கள் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், வலது புறத்திலிருந்து பிரிக்கணும். அப்போ நூறுகள், ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிகள். அப்போ நூறுகளுக்கு 3 இலக்கம் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. அப்போ இந்த எண்ணில் எத்தனை மட்டும் இருக்குது? நூறுகள் மட்டும்தான் இருக்குது. அதில் முதல் எண் 5. அப்போ 5 நூறுகள். அப்போ இதை எப்படி படிக்கணும்? 560. அடுத்த எண்ணை பாருங்கள். முதல் 3 எண் நூறுகள், அடுத்த ஒரு எண் ஆயிரங்கள். அப்போ இதில் எத்தனை ஆயிரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆயிரங்கள் இருக்குது. எத்தனை நூறுகள் இருக்குது? 7 நூறுகள் இருக்குது. அப்போ இதை எப்படி படிக்கணும்? 5760. அடுத்த என்ன பாருங்கள். முதல் 3 எண்கள் நூறுகள், அடுத்த 2 எண்கள் ஆயிரங்கள், அடுத்த எண் லட்சங்கள். அப்போ இதில் எத்தனை லட்சம் இருக்குது? 5 லட்சம். எத்தனை ஆயிரங்கள் இருக்குது? 30,000. எத்தனை நூறுகள் இருக்குது? 2 நூறுகள். அப்போ 5,30,290. அடுத்த என்ன கவனிங்க. கடைசி 3 இலக்கங்கள் நூறுகள், அடுத்த 2 இலக்கம் ஆயிரங்கள், அடுத்த 2 இலக்கம் லட்சங்கள், அடுத்த 2 இலக்கம் கோடிகள். ஆனால் ஒரு இலக்கம் தான் இருக்குது இங்கே. அப்போ எத்தனை கோடிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கோடிகள். எத்தனை லட்சங்கள் இருக்குது? 68 லட்சங்கள். எத்தனை ஆயிரம் இருக்குது? 70,000. எத்தனை நூறு இருக்குது? 400. அப்போ இதை எப்படி படிக்கணும்? 5,68,70,430. அடுத்த உதாரணம் பாருங்கள். இதுலேயும் கடைசி 3 இலக்கத்தை நூறுகளாக பிரிக்கணும். அப்போ நூறுகள், ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிகள். அப்போ கோடிகளில் 2 இலக்கம் இருக்குது. அப்போ எத்தனை கோடி இருக்குது? 35 கோடி இருக்குது. அப்போ 35 கோடியே 94,68,421. அடுத்த என்ன நீங்களே படிங்க பார்க்கலாம். கடைசி 3 இலக்கங்கள் நூறுகள், அடுத்த 2 இலக்கம் ஆயிரங்கள், அடுத்த 2 இலக்கம் லட்சங்கள், அடுத்த 2 இலக்கம் கோடிகள். அப்போ இதில் எத்தனை கோடி இருக்குது பாருங்கள்? 9 கோடி இருக்குது. எத்தனை லட்சம் இருக்குது? 8 லட்சம் இருக்குது. எத்தனை ஆயிரம் இருக்குது? 20,000 இருக்குது. எத்தனை நூறுகள் இருக்குது? நூறுகள் கிடையாது. எத்தனை பத்துகள் இருக்குது? பத்துகள் கிடையாது. 5 மட்டும்தான் இருக்குது. அப்போ 5ங்கிறது ஒன்றுகள். அப்போ எப்படி படிக்கணும்? 9 கோடியே 8,20,500.